அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். வாழ்க்கை எப்படி இருக்கும்னா உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி, பிஸ்னஸ் எப்படி, மேரேஜ் லைஃப் எப்படி, குழந்தை பாக்கியம் எப்படி, அது இல்லாமல் உங்களுடைய ஹெல்த்து, வெல்த்து, ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே எப்படி இருக்குங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம். பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுங்க, கும்பம் அப்படின்னா நீங்கள் ஜோடியாக்கில் 11வது ராசியில் பிறந்தவங்க. உங்களுடைய அதிபதி சனி பகவான். அவருடைய கேரக்டர் எப்பயுமே தெரிஞ்சுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கொடுப்ப தயங்க மாட்டார். இந்த 12 ராசியில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு நல்ல ராசின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுதான் 11வது ராசியில் சனி பகவானுடைய அனுகூலத்தில் பிறந்தவங்க. நன்மை தீமை கலந்து தான் பெரும்பாலும் இருக்கும். எப்பயுமே தெரிஞ்சுங்க, நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ இதை ஒட்டி தான் உங்களோட வாழ்க்கையில் பெரும்பாலான நிகழ்வுகள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். முதல்ல நம்ம பார்க்குறது கல்வி, எஜுகேஷன். எஜுகேஷனில் அண்டர் எஜுகேஷன் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் இருக்குது, ரிசர்ச் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் 2ஆம் அதிபதி குரு, படிப்பு நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி 4ஆம் அதிபதி சுக்கிரன், அவரே 9ஆம் அதிபதி. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் உங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் புதன் 8ஆம் அதிபதியாக வர்றார். புதன் தான் புத்தி, வித்தை, ஞானம், அறிவு, ஆற்றல் அத்தனைக்கு உரியவர். அவர் லைஃப்பில் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வர்றதுனால உயர்கல்வியில் எப்பயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய கல்வி தொடர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய வருமானங்கள். வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் சம்பாத்தியம் எல்லாருக்கும் வேணும். அந்த வருமானத்தை ஏன் பண்ணுறதுக்கு நமக்கு 2 விஷயந்தான். ஒன்று, நம்ம வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணணும், அல்லது பிஸ்னஸ் பண்ணி சம்பாத்தியம் பண்ணணும். இங்கே உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குது? ஸோ அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியாக சந்திர பகவான் வர்றார். எப்பயுமே கும்பலக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி, கும்பராசிக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் வர்றது. சந்திரனுடைய குணம் உங்களுக்கு தெரியும். அவர் 15 நாள் வளர்வார், 15 நாள் தெய்வார். அப்போ வேலை இருக்கான்னா கண்டிப்பாக வேலை இருக்குது. பட் எப்பயுமே நீங்கள் பார்க்குற வேலையில் பிரச்சனை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது உங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை. ஏன்னா வேலைக்குரிய கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், சனி. புதன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக போயிட்டார், அவரே 5ஆம் அதிபதி. இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் சனி, அவரே 12ஆம் அதிபதி. அப்போ வேலை இருக்குது, வாழ்க்கை முழுவதும் வேலையெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்களுடைய எந்த ஜாபில் இருந்தாலும் கவனமாக இல்லைன்னா அதில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்திப்பதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஒரு எந்திரிச்சோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், நிம்மதியாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையே இருக்காது. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் எங்கே வேலை பார்த்தாலும், அது கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னோ எதில் ஒர்க் பண்ணாலும் அதில் நிறைய எதிரிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள், வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ஒருவேளை நம்ம அதர் ஸ்டேட்லேயோ அதர் கண்ட்ரிலேயோ அப்ராட்லேயோ ஒர்க் பண்ணாலும் அங்கேயுமே நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உங்களுடைய கரியரில், ப்ரொஃபஷனில் இருக்குது. ஆக வேலையில் கவனமாக இருங்க. எப்பயுமே யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. நீங்கள் மட்டுமே ஷோலாக உங்கள் வேலையில் இருந்தே ஆகணும். இது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இருக்குது. அடுத்தபடியாக உங்களுக்கு வருமானத்துக்குரியது பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் 2 இருக்குது. சொந்தமாக பண்ணுறது, பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறது. அதுலேயும் குறிப்பாக உற்பத்தி பண்ணுறது ஒரு பொருளை, அதுக்கு இன்னொரு பக்கம் சேல்ஸ் பண்ணுறது. முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? உங்களுடைய 7ஆம் அதிபதியாக சூரியன் வர்றாரு. நீங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆனால் பெருசாக லாபத்தை சம்பாதிப்பீங்கன்னா சுமார் தான். ஸோ அதுலேயும் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவர் தான் 4-9 இருக்கார். அப்படி இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் சைடில் உங்களுக்கு சேல்ஸ் இருக்க வழிய பெருசாக ப்ராஃபிட் இருக்கான்னா நார்மலாக தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் சர்வீஸு, ப்ரொடக்ஷன் சைடில், மேனுஃபேக்சரிங் சைடில் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த உலகத்தில் எல்லாமே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் இருக்குது. அது யார் எப்படி இருக்குன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. செவ்வாய் பகவான் 3-10 கூடியவர். 3ஆம் இடம் தான் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். அது மட்டும் இல்லை, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, டிரான்ஸ்போர்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் 3ஆம் இடம் தான். அவங்களுக்கு அது மாதிரியான துறைகளில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் லிங்க் ஏற்படுவதற்கு அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் உங்கள் வாழ்க்கை தொடர்பு அமைவதற்கான வாய்ப்பு
நிறைய உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக உங்களுக்கு வருமானங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே குரு 2-11 தொடர்புங்கிறதால ஏதாவது ஒரு வருமானம் சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும். குறைஞ்சபட்சம் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. அடுத்தபடியாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை, 7ஆம் அதிபதியாக சூரியன் வர்றாரு, 2ஆம் அதிபதியாக குரு, அவரே 11ஆம் அதிபதி. அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக திருமணம் இருக்குது. மேக்சிமம் மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் சனி தொடர்பு கொள்கிறாரு. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், இது திருமணத்திற்கு முன்னோ பின்னோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃபு உங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பரவாயில்லை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இதனுடைய தன்மையை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ நிறைய வாய்ப்புகள் நிறையா உண்டு. அடுத்தபடியாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய 5ஆம் இடம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், புதன் அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கார். ஸோ வாழ்க்கையில் குழந்தை இருக்கான்னா இருக்குது, குழந்தையால் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. இதுதான் யதார்த்தம், உண்மை. ஸோ குழந்தைகள் நம்ம எவ்வளோ தான் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வளர்த்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களால் நமக்கு பிரச்சனைகள், குறிப்பாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், 8 நாளே அதான் அவஸ்தைன்னு அர்த்தம். ஆக குழந்தைகளால் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் எப்பயுமே கவனமாக இருங்க. எத்தனையோ விதமான புத்திர தோஷங்களில் ஒரு தோஷம் உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்கா? சுக்கிர பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி, அவரே 9ஆம் அதிபதி. வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. எதுக்கு பாக்கியம்னா இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு, அல்லது வண்டி வாகனங்கள் அடிக்கடி வாங்குறதுக்கு, மாற்றுறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உங்கள் ஜாதகத்தில் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்குவதற்கு பண வசதி இருக்கான்னா உங்களுடைய 6ஆம் அதிபதியாக சந்திரன் இருக்கான்னு நான் முதல்லே சொன்னேன். எப்பயுமே அது கடனை சொல்லக்கூடிய இடம். அதனால் அதை வாங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக உங்களுடைய ஹெல்த்தும் வெல்த்தும் பார்க்குறோம். உங்களுடைய ஹெல்த்துக்குரிய கிரகணம் எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகத்தில் கும்பலக்கணத்தில் பார்த்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன், அடுத்தபடியாக 8ஆம் அதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் புதன், 12ஆம் அதிபதி சனி. இவங்க 3 பேருமே ஹெல்த்துக்கு நல்லவங்க இல்லை. அதுலேயும் சந்திரன் 6ஆம் அதிபதியாக இருக்கிறனால கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சளி தொல்லைகள் இருக்கிறவங்க, நுரையீரல் பிரச்சனை, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு. அடுத்தது புதன் உங்களுக்கு 8 அப்படின்னாலும் நோயால் அவஸ்தை. அப்படி பார்க்குற போது புதன் வர்றது நேரோ ப்ராப்ளம், நெப்ரோ ப்ராப்ளம், ப்ரெஷர் ஏற்படுவதற்கு, பேக் போனும் பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், அப்டமனில் பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள், இதெல்லாம் அவரால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அடுத்தபடியாக சனி 12ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. சனினாலே முழங்கால், அதுக்கு கீழே உள்ள பாகங்கள்லாம் பிரச்சனை, சளி தொல்லைகள். ஸோ வாழ்க்கையில் இதெல்லாமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அடிக்கடி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. அப்படி நோய் ஏற்பட்டாலும் உடனே குணமாக முடியாத சூழ்நிலைகள், நோயின் காரணமாக பெரிய லெவலில் விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், இது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு 6 கடன், 8 வட்டி கட்டுறது, அல்லது ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கிறது. ஸோ உங்களுக்கு அதிலேருந்து ரிலீஃப் ஆகணும்னா கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் நான் கடனே வாங்க மாட்டேன் அல்லது கடன் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வயசானவங்க இருந்தால் செலவு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய உறவுகள், அதுலேயும் இளைய சகோதர சகோதரிகள், அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா அம்மாவுக்காக செலவு பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறைக்கப்படும். உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும், ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். பட் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் அம்பாளுடைய வழிபாடு, எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ அந்த பெண் தெய்வ வழிபாடை வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் குறையும். நன்றி, வணக்கம்.